ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ எல்லாருமே பெருசாக பார்க்குற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான். இதை வீட்டில் வாங்கி வச்சா பண வரவு வந்துருமா, இதை வாங்கி வச்சா பணம் வருமா, இல்லை இதை போட்டுக்கிட்டா பணம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பணம் எப்படி சம்பாதிக்கிறது, பணத்தை எப்படி வீட்டுக்கு கொண்டு வரது அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இந்த ஒரு பொருளை வீட்டில் வச்சா கண்டிப்பாக அவங்க வீட்டில் பண வரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னா என்ன பொருளை வச்சுக்கலாம் சார்? பொதுவாகவே உங்களுடைய வீட்டில் பொருள் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட கடவுளுடைய அருள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருள், வசதி, வாய்ப்புகள், மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதனால தான் வீடு வாசல் சுத்தமாக இருக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி இருக்குது. வீடு வாசல் அப்படிங்கிற அர்த்தம் பார்த்திங்கன்னா நீங்கள் குடியிருக்கிற வீடு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில் வாசல் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதாவது குடியிருக்கிற வீடு என்று சொல்லக்கூடிய இல்லம் சுத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வாசல் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருக்குங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. மனசுக்குள்ளே 1000 போட்டி பொறாமைகள், ஆயிரக்கணக்கான தீய எண்ணங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னதான், அதாவது தீய எண்ணங்களோடு தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய பாவம் போகாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லிக்குது. அப்படிங்கிறத நம்ம சத்தியமாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் உங்களுடைய உள்ளத்தில் நியாயமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உங்களுடைய இல்லமும் தூய்மையாக இருக்கணுங்கிற விஷயத்தை எல்லோருமே கடைப்பிடிக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய வீட்டில் பணம் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஆசையில் ஏதேதோ பொருள் எடுத்து கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கிறது, மணி பர்ஸில் வச்சுக்கிறது, பீரோவில் வச்சுக்கிறது, இந்த மாதிரியான வழக்கத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வீட்டு வாசலில் வீட்டுக்குள்ளே பொருள் வைக்கிறோம் அப்படிங்கிறத விட வீட்டு வாசலில் செருப்பு அப்படிங்கிறது அலங்கோலமாக இருக்கக்கூடாது. நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா இப்போ அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிறதுனால இந்த காலனி சம்மந்தப்பட்ட செருப்பு விஷயங்களை பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு நேர் எதிரில் விடக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுட்டு இருக்கிறோம். அது மிக மிக தவறான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அடுக்குமாடி குடியிருப்பில் தன்னுடைய வீட்டில் செருப்பு விடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய வீட்டுக்கு ஒரு ஒதுக்குப்புறமாக விடும் பொழுது அடுத்த ஃப்ளாட்டுக்கு பார்த்திங்கன்னா எதிர் வீட்டுக்கு அது நேர் நிலவாசலுக்கு எருமா இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் கண்டிப்பாக அது அவங்களுக்கும் பாதிப்பாக இருந்துகிட்டு இருக்கும், உங்களுக்கும் காரிய தடை இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் விட வேண்டிய சூழல் இருக்குது. வேறு வழி இல்லை அப்படின்னு உள்ளவங்க அடுத்த வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கு நேர் எதிரில் செப்பல் விட வேண்டிய சூழல் இருந்தது அப்படின்னா அந்த செப்பலை வெறுமனே விடாமல் அந்த செப்பல் ஒரு சின்ன மர ரேக் இருக்கும் இல்லையா, வுட்டு, மரம் சம்மந்தப்பட்ட அந்த பெட்டிகளில் மரம் சம்மந்தப்பட்ட அடுக்குகளில் வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த பாதிப்பு இருக்காதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்குது அப்படிங்கிறது உண்மை. இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலுக்கு அணியக்கூடிய அந்த காலணிகளை தன்னுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு விடக்கூடிய சூழல் தான் நிறைய இடத்துல இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. எக்காரணத்தை கொண்டு நீங்கள் காலில் அணியக்கூடிய காலணிகளை வீட்டுக்குள்ளே விடக்கூடாது, வீட்டுக்குள் கொண்டு செல்லக்கூடாது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. ஒரு கால் நீங்கள் மாதம் ஒரு முறை அல்லது வருடம் ஒரு முறை அல்லது ஏதாவது ஃபங்க்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் இருந்துன்னு வைங்களே, அதை சுத்தமாக கழுவி ஒரு அட்டை பாக்ஸில் போட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். வெறுமனே நீ தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரியான காலணிகளை கொண்டு வரும் பொழுது சரித்திரம் படைக்க வேண்டிய உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத தரித்திரம் எட்டி பார்க்குங்கிற விஷயம் இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை. இது எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லோருமே தெரிஞ்சே செய்யக்கூடிய தப்பு. வீட்டுக்கு முன்னாடி நில வாசலில் மா இலை கொத்து வைக்கிறதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் இலையில் மா இலை தொங்க விடுறோம் இல்லையா, அது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லாத பிராபலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மை. அழகுக்காக பார்க்கும் பொழுது அந்த பிளாஸ்டிக் மா இலை ரொம்ப அற்புதமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத எதிர்மறையான விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. நீங்கள் சாதாரண மாயிலை கொத்து இருக்கு இல்லையா, அந்த மாயிலை கொத்து நீங்கள் ஒரு கொத்து வச்சாலே போது நிலவாசலில் அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும். உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய பீடை பிணிகளை தற்காத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்டு இருக்கும். தேவையில்லாத கண் திருஷ்டி, போட்டி பொறாமைகளை நம்ம தவிர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மா இலை சாதாரண ஒரு கொத்து நீங்கள் அடுக்கு சேர்த்து வைக்காமல் சாதாரண பிடுங்கி ஒரு கொத்து வச்சா கூட அது பார்க்கறதுக்கு அழகாக மட்டுமல்ல, மனசுக்கு பிடிச்ச மாதிரி மங்களகரமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது. இன்னும் சில பேர் ஆசை அப்படிங்கிறது அதிகமானதுனால இந்த ஆமை படங்களை வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது, ஆமை பொம்மை சம்மந்தப்பட்ட உருவங்களை வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது. கண்டிப்பாக வீட்டுக்கு முன்னாடி ஆமை உருவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிலவாசலில் வைக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமலே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது எதுக்காக அப்படின்னா யாரோ ஒரு சில பேர் ஆமை படம் இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக ஆமை அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது.
அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி நிலை கண்ணாடி வச்சுருப்பாங்க வாசல் பகுதியில். வீட்டு நிலை வாசல் பகுதியில் வந்து நிலை கண்ணாடி இருக்கிறது நல்லது. நம்ம வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கும் பொழுது நிலை கண்ணாடியில் நம்ம முகம் பார்க்குற மாதிரி இருக்கிறது நல்லது. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் கூட, வேண்டப்பட்டவர் வேண்டாதவர் யார் வந்தாலும் அவங்க அந்த கண்ணாடியில் வந்து அவங்க உருவத்தை பார்த்து வரும் பொழுது நமக்கு முன்னாடி திஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்காது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதே கண்ணாடியை வந்து நிறைய பேர் வந்து ஒன்று நேராக வச்சுருப்பாங்க, அல்லது ரொம்ப குப்பரை சார்ந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் நிலை கண்ணாடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப குப்பரை சாய்வாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி நேருக்கு நேராகவும் இருக்கக்கூடாது. வீட்டு வாசலில் கொஞ்சம் ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து முன்னாடி சாஞ்ச மாதிரி இருக்கலாம், அல்லது பின்னாடி சாஞ்ச மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வீட்டுக்குள்ளே பீரோ சம்மந்தப்பட்ட அல்லது வந்து உங்களுடைய மேக்கப் சம்மந்தப்பட்ட அறைகளில் வந்து நிலை கண்ணாடி அப்படிங்கிறது நிலையாக நேராக இருக்கலாம். ஆனால் வாசல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில வாஸ்து முறைகளை கையாளணுங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சு கையாண்டு வருவது நல்லது. சார், ஒரே கேள்வி தான் சார் கேட்டேன். இப்போ மோஸ்ட்லி மக்கள் என்னென்ன தப்பு பண்ணுறாங்களோ எல்லாத்தையுமே அப்படியே புட்டுன்னு வச்சுட்டீங்க சார். இப்போ வந்து இப்போ வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம குலதெய்வ விருட்சத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ குலதெய்வ விருட்சம் மூலமாக வீட்டுக்கு வந்து பணவரவு ஏற்படுமா சார்? உண்மையை சொல்லணும் அப்படின்னா, குலதெய்வ விருட்சத்தின் மூலமாக உங்களுக்கு பணம் வருது அப்படிங்கிற விஷயத்தை நான் மனம் கோணாமல் சொல்ல முடியாது. உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த வயசில் பணம் அப்படிங்கிற தனம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதோ அந்த யோகத்தை தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய ஜாதகத்தில் 5 வயசில் 10 வயசில் 20 வயசில் 30 வயசில் வந்து பண தனம் சேரக்கூடிய செல்வாக்கு இருந்தது அப்படின்னா அது சந்தோஷம்தான். ஒரு சில பேருக்கு வருடம் முழுவதும் அல்லது வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டுட்டு 70 வயசு 80 வயசில் பணம் தனம் சேரக்கூடிய பாக்கிய யோகம் இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி 70 வயசு 80 வயசில் கிடைக்க வேண்டிய அந்த யோகத்தை 20 வயசிலேயே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் பாக்கியம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. எதனால்? மற்ற எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டாலும், ஏன் குல தெய்வத்தையே நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டாலும், நீங்கள் பிறந்து வளர்ந்து விகரம் தெரிஞ்சு ஆன்மீக சம்மந்தப்பட்ட நெறிகளை கையாண்டு அதே ஆன்மீக சம்மந்தப்பட்ட முறையில் வந்து குலதெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறீங்க. ஆனால் குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய பரம்பரை என்று சொல்லக்கூடிய 7 தலைமுறைகளுக்கு உண்டான மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்டதுனால நீங்கள் ஒரு முறை வேண்டினீங்க 1000 முறை வேண்டுதல் வச்சீங்க அப்படிங்கிறத விட உங்களுடைய வம்சாவளி இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் எத்தனை முறை வேண்டுதல் வச்சிருப்பாங்க, எவ்வளவு விரதம் வந்திருப்பாங்க. காலம் கலிகாலம் அப்படிங்கிறத விட அந்த காலத்தில் வந்து எந்தெந்த பூஜை புனஸ்காரங்களை வந்து நம்ம கையாண்டிருப்பாங்க. அத்தனை பூஜை புனஸ்காரம் உங்களுக்கு நிச்சயமாக பலிதமாகக்கூடிய பாக்கியம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்குள்ளே அடங்கி இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதனால் குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பணம் சேருது அப்படிங்கிறத விட உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய மனம் நோகாத பணம் கிடைக்கக்கூடிய, நல்ல விதமான விஷயங்களை நல்லபடியாகவே கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை. நிறைய பேருக்கு பணம் வருது, ஆனால் சேமிப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல், அதாவது ஓட்ட பாத்திரத்தில் தண்ணி பிடிச்ச மாதிரி செலவாயிட்டு இருக்கு இல்லையா? அப்படி இல்லாமல் குலதெய்வ விருட்சம் வீட்டில் இருந்தது அப்படின்னா பணம் வரும். அந்த பணம் வந்து உங்களுக்கு வருமானமாக வந்துட்டு இருக்கும். அந்த வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக வெகுமானமாக அமையும் அப்படிங்கிறது உண்மை. சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலாக வந்து மக்கள் ஒரு வீட்டில் பண்ணுற தவறாக இருக்கட்டும், வாஸ்து சம்மந்தமாக பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், குலதெய்வ விருட்சம் நம்ம பணவரவுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தினப்பலன்னு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம்,
அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.